வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண பொருத்தம். நம்ம திருமண பொருத்தம் அப்படின்ற வகுப்பு வர மார்ச் 6ஆம் தேதி எடுக்கிறோம். மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும். டெய்லி 1 மணி நேரம்னு சொல்லியிருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அப்படியே அந்த வகுப்பில் கொடுக்கலாம். ரொம்ப எளிமையான விதிகளோட ஒரு ஜாதகம் வந்து ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய கொடுப்பனை எப்படி இருக்குது. ஒரு ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னா வந்து பொருத்தம் பார்க்க கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு பொருத்தம் பார்க்காம ஃபஸ்ட்டு அவங்களுடைய கொடுப்பனை, திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கே போகணும். அப்போ பொருத்தம் பார்க்கும்போது எந்தெந்த அமைப்பெல்லாம் பார்க்கணும், அப்போ வந்து நட்சத்திர பொருத்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதில் கிரக பொருத்தம் என்ன மாதிரியான, ஒரு ஜாதகத்தில் இருக்கிற கிரகமும் இன்னொரு ஜாதகத்தில் இருக்கிற கிரகமும் ஒன்றா சேரும்போது என்ன மாதிரியான பலன்களை தருது அப்படின்னு பார்க்கணும். அதுபோல் 2 கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கிரக சேர்க்கை, ஒரு ஜாதகத்தில் ஒரு 2 கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான பலனை தருது. இன்னொரு ஜாதகத்தில் அதே பெண் ஜாதகத்தில் ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னா அந்த கிரக சேர்க்கை அப்படின்ற அந்த கிரக சேர்க்கையோட பலன் திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்பை தருது, இல்லை நல்லதை தருது. ஒரு சூரியன் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் சார்ந்த ஆசைகளே குறைவா இருக்கும். அதாவது சூரியன் சுக்கிரன் வந்து இடைப்பட்ட பாகை வந்து 38லேருந்து 46 வரைக்கும் சொல்றோம். அந்த 38லேருந்து 46 பாகைகள்ல அந்த சூரியன் சுக்கிரன் அதுக்குள்ள இருந்தது. ஒரு 42, 40, 41 இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் சார்ந்த ஆசைகள் குறைவா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அந்த தாம்பத்தியோட ஆசையே ஒரு மாறுபாடான ஆசையா இருக்கும். அப்படி அந்த அலிகள்லாம் இருக்காமல் ஆம்பளையை விரும்புறது, பெண்களை விரும்புறது அப்படின்னு இருக்குல்ல, அது போல சிந்தனை அதெல்லாம் இருக்கும். அப்போல சனி சந்திரன் ஒரு சேர்க்கை இருக்கு அப்படின்னா அது அந்த திருமண வாழ்க்கையில அந்த திருமணம் அப்படின்ற அந்த சுப காரியத்துல எப்ப வேணாலும் தடை வரலாம் அப்படின்றது. ஓகேங்களா? அந்த சுக்கிரன் ராகு ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா திருமண வாழ்க்கையில எப்போ வேணாலும் பிரச்சனைகள் வரலாம். இப்படி ஒரு கிரக சேர்க்கை அந்த திருமண வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படின்னு அந்த கிரக சேர்க்கைக்கு நம்ம பலன் சொல்றோம். அதெல்லாம் வந்து நம்ம அந்த வகுப்புல பார்க்க போறோம். ஓகேங்களா? அது போல ஒவ்வொரு அந்த 7ஆம் அதிபதி, அந்த திருமண வாழ்க்கையை சொல்ற 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துலலாம் இருந்தா என்ன பலன் அப்படின்றத அந்த 12 பாவங்களுக்கான பலன். அதுபோல ஒவ்வொரு அந்த 7ஆம் பாவத்துல ஒவ்வொரு கிரகம், அதாவது அந்த 7 நவ கிரகங்களும் 7ஆம் பாவத்துல இருக்கும்போது அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு அது சொல்ல போறோம் இந்த ஜாதகத்துல, இந்த வகுப்புல. அதே போல வந்து ஒரு காதல் திருமணம், 2 திருமணம், ஒரு காதலிச்சு திருமணம் பண்றாங்க. அப்ப அந்த திருமண வாழ்க்கை அவங்க ஜாதகத்துல என்ன மாதிரி அமைப்பு இருக்கும். இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அது காதல் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்தா திருமணம் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்ப நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்றதுக்கு இந்த விதிகள்லாம் பயன்படும். ஓகேங்களா? அந்த விதிகள் வந்து இந்த அமைப்பு இருக்கு, உங்க பொண்ணோ பையனோ வந்து லவ் பண்ணி திருமணம் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு, அப்படி இருந்தா நீங்க அமைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு பயன்படும். ஓகேங்களா? இது போல காதல் திருமணம், 2 திருமணம், திருமண தாமதம், அதுபோல திருமணம் வந்து எந்த காலகட்டத்துல நடக்குது, திருமணம் வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு காலகட்டத்துல திருமணம் நடக்குது அப்படின்னா அப்ப எந்தெந்த தசாபுத்திகள்லாம் சப்போர்ட் பண்ணுது, அப்ப கோச்சாரத்தோட நிலை எப்படி இருக்கு, அப்ப எப்படி எவ்வளவு நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா எப்படி அந்த திருமண காலத்தை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், சொல்லலாம் அப்படின்றதுக்கான ஐடியா. இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடந்துரும் அப்படின்றது நம்ம ஒரு நடந்த ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல போறோம். ஓகேங்களா? அதனால அந்த ஐடியா வச்சுன்னு வர்ற ஜாதகத்துக்கு அப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது அப்படி செய்யலாம். ஏன்னா அவங்களோட கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். சொன்னா அதே போல திருமணம் அமையுதானா, நிறைய பேருக்கு அமையுது, சில பேருக்கு அமையறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்க ஜாதகத்துல இருக்கிற கொடுப்பனையும் வேற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க அதை எனக்கு நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இப்படி எதிர்பார்க்கிறேன், அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்போது அது எந்த நல்ல நேரம் வந்தாலும் அது ஆவறதில்லை. அது அவங்களுடைய கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றத அந்த விஷயம் சொல்லுது. ஓகேங்களா? அது போல திருமண வாழ்க்கையோட கொடுப்பனையை ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்துல பார்த்து கொடுப்பனையை சொல்லிட்டாலே இவங்க இப்படி இருக்கு, நீங்க கவனமா இருந்துங்கன்னு சொல்லி உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் கொஞ்சம் பலம் எழுந்து இருக்கு. இப்ப நேத்து பார்த்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி விருச்சிக லக்னம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல, சனி பகவான் கூட. அப்ப 7ஆம் அதிபதி 2ல இருக்கிறாரு, 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. குரு நேரா இதுல இருக்கிறாருங்க,
குரு வந்து எங்க இருக்கிறாருன்னா மிதுனத்துல இருக்கிறார். அப்ப மிதுனத்துல இருக்கும்போது அப்ப 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த குரு வந்து அங்கேருந்து அதை பாக்குறாரு. இப்ப இது 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திரன் வந்து இந்த விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி. அந்த கேது வந்து கடகத்துல இருந்து அந்த சந்திரன் தொடர்புல இருக்கிறார் 11ல 3-11 பார்வையில. ஓகேங்களா? அப்ப 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் அதிபதி 2ல இருக்கிறது அப்படின்றது 7ஆம் இடத்துக்கு 8ஆ இருக்கும். அவரு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி, எட்டாம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதியும் அதை பாக்குறாரு. 7ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி யாரு? குரு. அவரு குருவே மிதுனத்துல இருந்து இதை பாக்குறாரு. அப்ப 7ஆம் அதிபதி 2ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா எடுக்காம அந்த அந்த ஒரு நம்ம எந்த கேள்வி பலன் எடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு அது எப்படி இருக்கு, அந்த குறிப்பிட்ட பாவத்திலேருந்து எந்த அதிபதி கூட அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம பலன் எடுக்கிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இது போல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த வகுப்புல அதாவது மார்ச் 6ஆம் தேதி நடக்கிற வகுப்புல வந்து நம்ம விதிகளோட தான் சொல்ல போறோம். இது வந்து ஜூம் வகுப்பு. நிறைய உதாரண ஜாதகங்கள் போர்டுல போட்டு அந்த உதாரண ஜாதகங்களோட விளக்கம் சொல்லி தான் அந்த வகுப்பை நடத்த போறோம். அதனால வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வகுப்பை பயன்படுத்திங்க. அந்த திருமணம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன இது வந்து நான் வந்து மெயினா சொல்ற விஷயங்கள். நடுவில் நிறைய டிப்ஸ் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு கிரக சேர்க்கை, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா ஆப்போசிட் ஜாதகம் என்ன மாதிரி கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு போல நிறைய அந்த வகுப்புல டிப்ஸ் நிறைய கிடைக்கும். இது சொல்லும் போது ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஜோதிடருக்கு அதிகமா வேலை இருக்காது. ஓகேங்களா? அதனால திருமண வாழ்க்கை சார்ந்து நம்ம எவ்வளவு விஷயம் வேணாலும் எவ்வளவு பேர்ட்ட வேணாலும் தெரிஞ்சுக்கிட்டேங்களா அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம எடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நிறைய பாயிண்ட் கிடைக்கும். வர்ற கிளைண்ட்டுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு சொல்ல முடியும். அதனால இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வகுப்புல நம்மகிட்ட நிறைய நண்பர்கள் படிச்சிருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான விதிகளோட உதாரண ஜாதகங்கள் போட்டு நம்ம வாயால சொல்றது இல்லை. இப்ப சொன்ன போல ஒன்னொன்னும் போர்டுல போட்டு தான் சொல்றோம். உட்காந்துக்கிட்டே பாடம் நடத்துறது இல்லை. நம்ம யூடியூப்ல நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப்ல பார்த்தாலே நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து அந்த போர்டுல போட்டு அதுல இந்த விதி வந்து இந்த ஜாதகத்துல இப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாம தான் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. நீங்களும் இந்த திருமண பொருத்தம் வகுப்பு கலந்துக்கணும் அப்படின்ற நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து 98 65 550 210 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஜிபே நம்பரும் இதே தான். நிறைய விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த 4 நாள் வகுப்புல. 4 நாள் நான் 1 மணி நேரம் தான் போட்டிருக்கேன். அது 1.5 மணி நேரம் மேல போய் தான் முடியும். அதனால என்னால எவ்வளவு விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவு விஷயங்கள் இந்த திருமண பொருத்தம் வகுப்புல கொடுப்போம். எல்லாமே நம்ம மற்ற குருமார்கிட்ட படிச்சதை நம்மளுடைய அனுபவத்துல எந்த விஷயம்லாம் ஒத்து வந்ததோ அந்த விதிகளை எடுத்துதான் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். அதாவது ஒவ்வொரு குருமார்ட்டேருந்து ஒரு விதி, அதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்றதால ஒரே மாதிரி ஒருத்தவங்கிட்ட படிச்சதை அப்படியே வந்து ஒப்பிக்காம நிறைய பேர்கிட்ட படிச்ச விஷயங்களை அதுல எந்த விஷயங்கள் நம்மளுக்கு இந்த திருமண பொருத்தத்துல ஒத்து வந்தது அப்படின்ற விஷயத்த தான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போறோம். இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கலந்துங்க. நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். நிறைய வந்து ஒரு உதாரண ஜாதகங்களோட நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். பாருங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்கலாம். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க. புது புது விஷயங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.